இங்க ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க. பார்த்தா அவ கண்ணுல இருந்து கண்ணீருக்கு பதிலா நூடுல்ஸ் வந்து விழுகுது. அந்த பொண்ணுமே இப்ப அந்த கீழே இருந்த நூடுல்ஸ் எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி வாயில போட்டு சாப்பிடுறா. பார்த்தா அது எதிர்பார்த்ததை விட பயங்கர டேஸ்டா இருக்குது. இப்போ அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் அழுது நிறைய நூடுல்ஸ் வர வைக்கிறா. அப்படி வந்ததுமே அதை கொண்டு போய் அவங்க பாட்டி கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்க சொல்றா. அதை சாப்பிட்டு பார்த்தா அவங்க பாட்டி இது மத்த நூடுல்ஸ் மாதிரி இல்லாம நிறைய டேஸ்டா இருக்கு, நிறைய டிஃபரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த பொண்ணு ஒரு பக்காவான பிளான் போட்டு இதையே நம்ம ஒரு பிசினஸா மாத்திரலாம்னு சொல்லி ஒரு டப்பா நிறைய அழுது நிறைய நூடுல்ஸ் கொண்டு வந்தாரு. அதை கொண்டு போய் ஒரு கடையில போட்டு அதை அப்படியே சேல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவ எதிர்பார்த்த மாதிரி வியாபாரமும் நல்லபடியா போகுது. அங்க வர கஸ்டமர்லாம் நூடுல்ஸ் விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறா. இப்ப அந்த பொண்ணுக்கு நிறைய காசு சேர்ந்தது. இதனால அவன் மனசுல இந்த கஸ்டமர் எல்லாம் போயிருது. கஸ்டமர் இல்லாதனால அவ கல்ல தண்ணீரும் வர மாட்டேங்குது. இதனால இவளுக்கு நூடுல்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அழுதுன்னு நினைச்ச அந்த பொண்ணு அவளே போய் செவுத்துல காலால இடிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்லாம சோகப்படத்தை உட்காந்து ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருக்கா. அப்ப கூட அவளுக்கு அழுக வரல. அவங்க பாட்டியோட அசியை தூக்கி போட்டு கீழே உடைச்சிடுறா. அப்ப கூட அவளுக்கு அழுக வரல. கடைசியா இந்த பொண்ணு ஆசையா வளர்த்த நாயை கொண்டு போய் நடுக்காட்டுல விட்டுட்டு அப்படியே திரும்பி வந்தா. வந்தவ கார்ல வரும்போது இந்த மாதிரி நாயை விட்டுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி சோகத்துல இப்ப பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அப்படி அந்த பொண்ணு அழுகிறதுனால இப்ப நிறைய நூடுல்ஸ் கிடைக்குது. இதை வச்சு பிசினஸ் நல்லா பண்றா. அது மட்டும் இல்லாம நல்லா சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிடறா. அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவளோட நூடுல்ஸ் பயங்கரமா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இதனாலே இவளுக்கு வருமானம் அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்குது. கடைசியா அந்த பொண்ணு ஒரு பெரிய ஹோட்டலையே ஆரம்பிச்சிடறா. இப்ப அங்க வந்து மேனேஜர் மேடம் இந்த மாதிரி இன்னொரு 5 நூடுல்ஸ் பாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உள்ள இருந்த அந்த பொண்ணு இவ்வளவு நாள் வெறும் காசுக்காக மட்டும் தான் அழுகிற மாதிரி நடிச்சிட்டு இருந்தா. இப்ப முதல் தடவையா அவ மனசு உடைஞ்சு அவங்க பாட்டியையும் அந்த நாயையும் நினைச்சு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறா. இப்படி காசுக்காக தான் ஆசையா வளர்த்த நாயை கொண்டு போய் காட்டுல விட்டதை நினைச்சு அந்த பொண்ணு இப்ப தேம்பி அழுகிறா. இப்போ கண்டினியூஸா அவ கண்ணிலிருந்து நூடுல்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்கு. இந்த நூடுல்ஸ் கடையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.